ஹலோ, வெல்கம் டு அனதர் vlog. இன்னைக்கு vlogல லக்ஷ்மி சீரியலுக்காகவே நான் வாங்கியிருக்கிற கொஞ்சம் பட்டு சாரின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நார்மல் காட்டன் சாரி வீட்டு சீன்ஸ்க்கெல்லாம் இல்லாமல் இப்போ ஓகே ஒரு கோவிலுக்கு போகிறோம் இங்கே இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒகேஷன்ஸ்க்கு போடக்கூடிய கொஞ்சம் ரிச் லக்ஷ்மி சீரியலுக்கான ரிச் சாரீஸ். ஓகேவா? இன்னும் ரொம்ப ரிச் இல்லை, பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் ரிச்சான எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஒரு சில சாரீஸ் வந்து நான் ஏற்கனவே அந்த காட்டன் சாரீஸ் வாங்கியிருக்கிற அவங்கக்கிட்ட அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது தான். அது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மற்ற சாரீஸ் எல்லாம் நான் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். ஸோ அது என்ன மாதிரி சாரீஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி சீரியல் ப்ரோமோலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் நான் லக்ஷ்மி சீரியலுக்காக ப்ரோமோ ஷூட்க்கு போட்டிருந்தேன். அந்த ஒரு கோவில் செட்டப், திருவிழா செட்டப் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அந்த அந்த ப்ரோமோ ஷூட்காக நான் போட்ட சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டிங்கில் இது எனக்கு பிடிச்சது. அது ஆன் ஸ்க்ரீன் வரும்போது எப்படின்னு தெரில, நான் சொன்னது இன் பர்சன் ரொம்ப அழகாக இருந்தது. இது நான் வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். இதுக்கு வந்து நான் ஒரு நேவி ப்ளூ கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டார்க் ஷேடில் ஒரு ப்ளவுஸோட, அந்த ப்ளவுஸ் வந்து வாஷிங் பண்ணி அப்படியே எங்கேயோ வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரியல இப்போ காட்டுறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் நான் போட்டேன். ஸோ இதுதான் லக்ஷ்மி சீரியல் ப்ரோமோக்காக நான் போட்டது. அப்புறம் இது லக்ஷ்மி சீரியல்லையே கொஞ்சம் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வரும்ல, என்ன சொல்லுவோம், மறந்துட்டேன் அது அந்த பேருக்கு. இது வந்து லக்ஷ்மி சீரியல்லே நான் வந்து இந்த விருந்து போகிற சீன் அந்த மாதிரி அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் சீன்ஸ் வரும். அப்போ கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி, அதாவது நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி சீரியலில் மகா வந்து கொஞ்சம் தான் ரிச் ஆக முடியும். ஏன்னா ஏழை பொண்ணு மாதிரி தானே இருக்கு. அதனால இந்த சாரி இப்படி இருக்கு, பல்லு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு இந்த ப்ளவுஸ், அது வந்து அந்த சாரியிலேயே எனக்கு வந்த ப்ளவுஸ் தான். இதுவும் நான் வந்து சென்னை சில்க்ஸ் தான் வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ், என்னோட சாரீ பர்ச்சேஸ் எல்லாம் நல்லி, சென்னை சில்க்ஸ், குமரன் சில்க்ஸ் அங்கேயே முடிஞ்சிடும். பிகாஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வாங்கலாம் பார்த்து அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும். இது வந்து இப்படி, இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. அழகான ஒரு கோல்டன் அப்புறம் லைட் க்ரீன், அதில் இது அழகான டிசைன்ஸ். ஸோ அதுக்கான ப்ளவுஸ் இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஏதாவது கோவில் சீன் இல்லைன்னா அந்த மாதிரி மகா கொஞ்சம் ரிச்சாக அப்படி இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை போடுவாங்க. மற்றபடி மகாவை சுற்றி பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே சீன்ஸ் வரும்போது மகா வில் ஆல்வேஸ் வேர் காட்டன் சாரீ. ஸோ இதெல்லாம் சென்னை சில்க்ஸில் வாங்கினேன். ஏற்கனவே நான் காட்டன் சாரீஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினேன். கொஞ்சம் இந்த அழகான ஒரு க்ரீன், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த பளிச் கலர் ஒரு மாதிரி அழகான கலராக வரும்ல, இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். கட்னா எப்படி இருக்குன்னா, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டானா செம்ம கிராண்டாக இருக்கும். ஆனால் மகா வந்து அப்படி ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ இது இப்படி இந்த சாரிக்கு அவங்க எனக்கு ப்ளவுஸ் இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு அழகாக இருக்குல்ல. ரொம்பவும் கிராண்டாக வேண்டாம், ஓரளவுக்கு கிராண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஓகே. இது வந்து நான் அந்த இன்ஸ்டா பேஜில் வாங்கினது. இப்படி இதுக்கு இது மேட்சிங். இதுக்கு வேணால் நீங்கள் கோல்டன் ப்ளவுஸ் கூட போட்டாலும் கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அந்த இன்ஸ்டா பேஜில் வாங்கினது. தெரியுதுங்களா?
சேம் அதே ப்ளவுஸ், லைக் கான்ட்ராஸ்ட் இல்லை, அதே தான். இதுவும் என்னைக்காவது ஒரு நாள் மகாரிச்சானா போடுவா. இது இன்னொரு கோல்டன் லைட் பார்டர், இது சின்ன பார்டர், அழகான கோல்டன், ஒரு மாதிரி டபுள் ஷேடாக இருக்கு. கோல்டும் இருக்கு, கிரீனும் இருக்கு. அது உங்களுக்கு இந்த கேமரால அதோட விசிபிலிட்டி தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு அழகான அந்த மாதிரி ஒரு கலர் தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சாரீஸ் எல்லாம் நார்மலாக, இப்போ நான் சொன்னேன்ல, இது இந்த க்ரீன் சாரீ, இது வந்து நம்ம அழகான ஒரு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு அந்த அயனிங் எல்லாம் போட்டு அழகாக பண்ணி, ஐதர் இந்த கோல்டன் பிளவுஸ் இல்லைன்னா இந்த க்ரீன் பிளவுஸ் எல்லாம் போட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு சூப்பராக அப்படி நம்ம ரெடி ஆனோன்னா இது சரியான ஒரு சாரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அதோட லுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு. அண்ட் அகெயின் இந்த சாரியுமே பார்த்தீங்களா, இந்த சாரியுமே நம்ம வந்து, ஏன்னா கட்டும்போது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் சாரீஸ் எப்படி வாங்குவேன்னா போய் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், அப்புறம் இப்படி இப்படி வச்சு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்துச்சுன்னா, ஸோ தட் மீன்ஸ் லைக் அந்த கீழே நம்ம ரொம்ப இப்படி வச்சுட்டா ஒரு சிலதெல்லாம் ஃப்ரண்ட்ல இப்படி மடிப்பு அப்படி நிற்கும், தூக்கிட்டு நிற்கும், அது நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சாரீஸில் நம்ம அழகாக இது வச்சு நான் இப்படி பார்த்துப்பேன். அப்புறம் அவங்ககிட்டையும் கேட்டுப்பேன், அண்ணா வந்து ரொம்ப புசனு நிற்காதில்ல அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஈஸியான சாரீஸ், அதனால தான் இதெல்லாம் கூட நான் வாங்கினேன். பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம அழகாக இப்படி வச்சோம்னா அது வந்து படிஞ்சு கிடக்கும். என்னோட மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு மேபி நான் ரொம்ப கவனிக்காமல் வாங்கினதோ அந்த மாதிரி சாரீஸ் மட்டும்தான் அப்படி மிஸ் ஆகும். மற்றது எல்லாமே நான் வந்து தொட்டு பார்த்து ஃபேப்ரிக், அதனால மோஸ்ட்லி ஆன்லைனில் வாங்கவே பயமாக இருக்குது. பயம் இன் த சென்ஸ் நமக்கு அந்த ஃபேப்ரிக் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம கடையில் போய் ஃபீல் பண்ணி வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆன்லைனில் இப்போ ஒன்று ரெண்டுலாம், அதுக்காக ஆன்லைனில் ஒன்று ரெண்டு எப்போவுமே ட்ரை பண்ணி பார்த்து அவங்க பேஜில் நமக்கு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்தர் அதே செட் ஆஃப் சாரீஸ் தான் நான் வாங்குவேன். மாற்றி வாங்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா தப்பாக போயிடுச்சுன்னா மறுபடியும், ஏன்னா எனக்கு எப்போவுமே என் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன்னா அதை கட்டிட்டானா அது வந்து அழகாக நிற்கணும். ஏன்னா ஒரு சில நாளெல்லாம் நிறைய சீன்ஸ் போகும். உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் எனக்கு மெசேஜ் வரும், அக்கா இந்த சாரி எப்போ தான் நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கண்டினியூட்டி போட்டோன்னா அது நிறைய நாள் வரும் இல்லையா? அதுக்காக. ஸோ அப்படிலாம் கட்டும்போது சாரீஸ் வந்து நல்லா அடங்குற மாதிரியும் நம்மளை வந்து ரொம்ப குண்டாவும் காட்டாமல் இருக்கிற மாதிரி சாரீஸாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் பார்த்து பார்த்து வாங்குவேன். இப்போதைக்கு இவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா do like, share and subscribe to my YouTube channel. Thanks a lot. வணக்கம். Bye bye.